வேறு தான் நாட்டுக்கு நாடு கடத்திட்டு அங்கே ஜாலியாக ஒரு சொகுசு வீட்டில் என்னை பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை இருந்திருக்கு அமெரிக்காவுக்கும் மடுரோவுக்கும் இடையிலேயே. நாட்டுக்குள்ளேயே போய் நுழைஞ்சு ஒரு ஜனாதிபதியே மீட்டுட்டு வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக். சரி, ஒரு விதத்தில் நல்லது, கொலை பண்ணலன்னு சொல்லலாம். பல 1000 கோடி ரூபாய் ஒருத்தருக்கு பிட்காயின்ஸ் வச்சிருக்கார், அதை சீஸ் பண்ண போறேன்னு இன்னைக்கு இன்னொரு நியூஸ் வருது. முழுக்க இது பெட்ரோலிய கச்சா எண்ணெய்க்காகவும் கோல்டுக்காகவும் பண்ணி பலம் கொண்ட ஒரு நாடு ஏழை. இப்ப உக்ரைன் கிட்ட நேரடியா சண்டைக்கு போறதுக்கு அமெரிக்காவுக்கு தைரியம் இல்லை. மடுரோக்கு ஆதரவு தான் அதிகமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு யாரும் பெரிதாக ஆதரவு கொடுக்கல. இவங்க எதிர்பார்த்தது, ஆஹா மடுரோ தூக்கிட்டாங்க, நல்ல ஆட்சி வரப்போகுதுன்னு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணு நடக்கல. இல்ல அந்த நாட்டில் இவங்களுக்கு இப்ப துணை அதிபர் இவங்க சொல்றபடி கேட்பாங்களா, இல்ல இவங்க அதாவது ஏற்கனவே நோபல் பிரைஸ் கொடுத்து அந்த எதிர்கட்சி தலைவர் கொண்டு வந்து வைப்பாங்களா? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வெனிசுலா மேல தாக்குதலானது இரவா நடத்தி அந்நாட்டு அதிபரையும் கைது நாடு கடத்தி எடுத்துட்டு கூட்டு போயிருக்காங்க. ஏன் இரவா இவ்வளவும் பண்ணணும்? இதுக்கு பின்னணி என்னவா இருக்கும் சார்? இல்லை, அதாவது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னா, அமெரிக்காவுடைய கடன் 38 ட்ரில்லியன், அவங்களுடைய ஆண்டு மொத்த டிரான்சாக்ஷனே 28 கோடி தான், அதுக்கு 1.5 மடங்கு. ஸோ அது வரி கட்டுறது வட்டி மட்டுமே ஆண்டுக்கு 1 ட்ரில்லியனை தாண்டி போகுது. இதை தாண்டி அவங்க கன்சியூமிங் அதிகம். அதாவது அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறதை விட நம்ம குரோசின் மாத்திரையிலிருந்து கம்ப்யூட்டர் மொபைல் வரைக்கும் எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வருது. அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறது காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஸோ இதை குறைச்சிட்டு எல்லா நாடுகளும் எங்கள் பொருளை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் அவங்க என்னத்தை கொடுக்கறது? ஸோ அங்கே விவசாயிகள் ப்ரொடியூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தால் இது சோயாபீன்ஸு, இந்த மாதிரி பொருட்களை இந்தியாவை வாங்கிக்கொண்டாங்க. அந்த சோயாபீன் எல்லாம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அதாவது அதை வாங்கி நீங்கள் விதைச்சிங்கன்னா திருப்பி அது முளைக்காது. அந்த மாதிரி அந்த நாட்டிலேயே அது தடை. இதுக்கு மாட்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமே தவிர கூடாது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம இன்னைக்கு இங்கே இந்தியாவில் யூஸ் பண்ணுற பாதாம் பருப்பு, அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கொத்துக்கடலை, இதெல்லாம் அமெரிக்காவிலேருந்து தான் வருது. இதுக்கு அதனால எது வாங்க முடியுமோ வாங்குவோம், எது வாங்க முடியாத வாங்க முடியாது. ஸோ இதுக்கான காரணம் போதைப் பொருள் இல்லை, நான் வரேன். ஸோ இப்படி இவர் என்ன பண்ணார், எல்லா நாட்டுக்கும் போய் அமெரிக்கா பொருட்களை வாங்குங்கன்னா போகிற இடத்துலலாம் எங்ககிட்ட இருந்து பெட்ரோல் வாங்கிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ அமெரிக்கா கிட்ட இருக்கிற பெட்ரோல் எப்படின்னா, இப்போ இந்தியாவில் 2-3 விதமாக, இப்போ பெட்ரோல் 2-3 விதமாக எடுப்போம். ஒன்று இப்போ நம்ம தஞ்சாவூர் பக்கத்துலலாம் இருக்குன்னு தோண்டி கைதுலேருந்து பூமியிலேருந்து எடுக்கிறோம். அடுத்தது கடலில் இருக்கும், கடலில் ஆஃப்ஷோர்னு சொல்லிட்டு கடலில் இருக்கும், கடலில் போர் பண்ணி எடுப்போம். பாம்பேயில் நிறைய எடுக்கிறோம். ஆனால் இதை தாண்டி பாறைகளில் இருக்கும், அதுக்கு பேர், அதுதான் அமெரிக்காவில் அதிகமாக இருக்குது. அதை எடுக்கிற காஸ்ட்டு அதிகம், இதை விட அதிகம். ஸோ அதனால அது பல நாட்களை யூஸ் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இனிமேல் அதை எடுத்து பண்ணணும்னா டைம் ஆகும். வேற நைஜீரியாவையோ நீங்கள் கேட்ட வெனிசுலாலேயோ உலகத்திலேயே மிக அதிகமான பெட்ரோல்கள் இருக்கிறது. அந்த நாட்டில் ஒரிஜினலாக அமெரிக்கா கம்பெனிகள் தான் போய் தோண்டி எடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு கைது செய்யப்பட்டுள்ள மடுரோவுடைய குருநாதர் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், தேசியமயமாக்குறேன் அப்படின்னு அமெரிக்கன் கம்பெனியெல்லாம் வெளியில் அனுப்பிச்சிட்டு எடுத்துக்கிட்டு கம்யூனிசத்தை வச்சுக்கிட்டு அங்கே பெட்ரோல் விற்கிற காசெல்லாம் மக்களுக்கு எல்லாம் இலவசம் பண்ணி கடைசியில் அந்த மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆகி அதை சரி பண்ண முடியாமல் ஒரு கம்பெனி மாத்திரம் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. அந்த நாடு மிகவும் கஷ்டத்தில் இருக்கு. அதாவது கம்யூனிசம் என்பது பயன்படுத்த முடியாத ஒரு டெக்னாலஜிங்கிறதுக்கு வெனிசுலா ஒரு பெரிய ஆதாரம். ஸோ இப்போ அமெரிக்காவில் போதைப் பொருள் ஒரு பிரச்சனை. ஆனால் அங்கே போதைக்கு மிக அடிப்படையாக எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் அதனுடைய பார்டர் ஸ்டேட்டான மெக்சிகோலேருந்து தான் வருது. உலகத்திலேயே நீங்கள் ட்ரக்னு போட்டு தேடினீங்கன்னா மாஃபியா, ட்ரக் மாஃபியான்னு கூகுளில் தேடினா அடுத்த நிமிஷமே மெக்சிகோவுக்கு தான் நோக்கி போகும். இன்னொன்று, ஃபென்டினல் என்ற ஒரு குறிப்பிட்ட செயற்கை போதைப் பொருள் தயாரிப்பது சீனாவில். ஆனால் அது மெக்சிகோ வழியாக கனடா வழியாக வருதுன்னா சீனாவை போய் மிரட்டுறதுக்கு முடியல. இன்னும் சீனா இத்தனை நாள் ஒத்துக்கல. கடைசியாக 3 மாதம் முன்னாடி ட்ரம்ப்பும் இவரும் சந்திச்சப்ப மாத்திரம் இனிமேல் அதை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நாங்கள் தான் ப்ரொடக்ஷன் பண்றோம்னு இன்டைரக்டா காரணம் மட்டுமே தான். பட் பெட்ரோல் தான் அதனுடைய முக்கிய. பெட்ரோல் ஒன்று, ரெண்டாவது தங்கம் ரிசர்வும் உலகத்துல மிக அதிகமாக கச்சா எண்ணெய்ங்க தான் பெட்ரோலியம்.
ஸோ கச்சா எண்ணெயையும் அங்கே இருக்கிற தங்கத்தையும் நோக்கி ஒரு ஸ்டெப்பு. ஆனால் ஒன்றே ஒன்று, உலக நாடு இன்னைக்கு வந்து 1920க்கு முன்னாடி நான் போய் அடுத்த நாட்டை பிடிச்சிக்கிறேன் எடுத்துகிட்டு வருதுங்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி டெமோக்ரஸி வந்துருச்சு, ஐநா சபைன்னு இருக்குது. ஐநா சபை இருந்தாலும் அதுலேயே உலகத்தின் 5 பெரிய நாடுகள் அவங்களுக்கு மாத்திரம்தான் இப்போ இதில் இப்போ செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனண்ட் வீட்டோவோடு இருக்கிறது. ஸோ இந்த 5ல் அவங்களால 4 வருஷமாக உக்ரைன் போரை தடுக்க முடியல, 3 வருஷமாக இஸ்ரேல் ஈரான் இஸ்ரேல் ஹமாஸ் போரை தடுக்க முடியல. ஸோ இந்த இதில் பட் ஒரு நாட்டுக்குள்ளேயே போய் நுழைஞ்சு ஒரு ஜனாதிபதியே மீட்டுட்டு வருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஷாக். அது போர் தந்திரத்தில் மிக சிறப்பானது. அவங்க குடும்பத்தையே வந்து கடத்திட்டு போயிட்டு மனைவியும் கணவரையும் எடுத்துட்டு சரி, ஒரு விதத்தில் நல்லது, கொலை பண்ணலன்னு சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே இது 35 வருஷத்துக்கு முன்னாடி பனாமா நாட்டின் அதிபரை கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஜெயிலில் தான் இருக்கார். அதே அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு டம்மி கோர்ட்டை வச்சு ஈராக்கில் சதாம் ஹுசைனையும் இதில் லிபியாவில் கடாஃபியும் கொண்டார்கள். அந்த மாதிரி கடத்திட்டு வர்றது வந்து சர்வதேச சட்டத்தை வந்து மீறுறது. சட்டம் என்பதே பவர்ஃபுல்லான ஆள், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இருக்கிறவன் இல்லாதவனை அடிக்கிறது தான் உலகமே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து ஒரு பொருளை அனுப்புகிறீங்க வெளிநாட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் ISO 9000 வாங்கணும், இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே இன்னைக்கு நீங்கள் போய் இன்னைக்கு முந்திரி பருப்பாக இருக்கட்டும், டீயா இருக்கட்டும், நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் 300 ரூபாய்க்கு விற்கிறது 2வது குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அதில் பாதி விலையில் அவங்களுக்கு ஏற்படுத்தி பண்ணுறோம். ஸோ இது உலகம் ஃபுல்லாக நடக்கிறது தான். ஸோ இப்போ எல்லா நாடுகளும் எதிர்ப்பு குரல் கொடுக்குது. நைஜீரியா வெனிசுலாவுடைய மிகப்பெரிய கஸ்டமர் யாருன்னு சொன்னால் சீனா. பெட்ரோல் அவங்க மிக அதிகமாக அங்கேருந்து வாங்குறாங்க. அவர்களுடைய அதுக்காக கடனும் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பாதிப்பு வரும். அதுக்கு பதிலாக அவங்க பெட்ரோலை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்க. அந்த ஆயுதங்கள் வேலை செஞ்சிருந்தா கிட்டத்தட்ட 150 பிளேனும் ஹெலிகாப்டரும் போய் இறங்கி பிடிச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்களோ, இந்தியா வந்து காஷ்மீரில் பாகிஸ்தான்லேருந்து வர அத்தனை ட்ரோனையும் அத்தனை பிளேனையும் நம்ம தடுத்தோம். ஆனால் அவன் கொடுத்த எதுவுமே வேலை செய்யாமல் அவன் அப்படி ஜாலியாக இறங்கி பிடிச்சிட்டு வந்துட்டான். அப்போ சீனாவுடைய ஆயுதங்களுடைய தரமும் தெரிஞ்சு போச்சு. சரி, இன்னைக்கு பிரான்ஸ் உட்பட எல்லா நாடுகளும் எதிர்க்கிறதுனால நேரடியாக அமெரிக்கா ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் இன்னொன்றும் சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி போய் இறங்கி பிளேனில் இறங்கி கூட்டிகிட்டு வர மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தை இருந்திருக்கு அமெரிக்காவுக்கும் மடுரோவுக்கும் இடையிலேயே. என்னை பிடிச்சி வச்சுக்கோங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு பிளான்டா வேறு ஏதாவது நாடு கடத்திட்டு அங்கே ஜாலியாக ஒரு சொகுசு வீட்டில் சிறைன்னு சொல்லிட்டு சொகுசு வீட்டில் இருக்க மாதிரி பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகமும் இருக்கிறது. ஆனால் காவல்துறையில தான் வந்து மதுரோ அவர்கள் இருக்கிறது இல்லை, இப்போ இருக்காங்க 6 மாதம். அதாவது அமெரிக்காவிலேயே இப்போ யாரையும் கொல்வது போன்றவை ரொம்ப கஷ்டம். அதாவது இன்னைக்கு உலகத்திலேயே இது மரண தண்டனை என்பது பல ஐரோப்பா ஃபுல்லாக தடை செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்காவில் உண்டு, இந்தியாவில் உண்டு. பட் அதுவும் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்னு பேர். ஸோ இதில் எல்லாருக்கும் அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கா உட்காந்து கடத்திட்டு வரவங்களெல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நாட்டில் கொண்டு போய் அவங்க தீவில் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இவரை கொண்டு போய் வச்சுட்டு அதில் இவருக்கு இதோட பண்ணியிருக்கலாம். இவர் இப்போ பல 1000 கோடி ரூபாய் ஒர்த்துக்கு பிட்காயின்ஸ் வச்சுருக்கார், அதை சீஸ் பண்ண போகிறேன்னு இன்றைக்கி இன்னொரு நியூஸ் வருது. முழுக்க இது பெட்ரோலிய கச்சா எண்ணெய்க்காகவும் கோல்டுக்காகவும் அமெரிக்கா கீழே அந்த கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுன்றதுக்காக நடத்தப்பட்ட இல்லை, அமெரிக்க கம்பெனிகள் போய் அங்கே ட்ரில் பண்ணணுமா. பட் இன்னைக்கு ஆரம்பிச்சாலே அதை எடுக்கிறதுக்கு இன்னும் 4 வருஷம் ஆகும். அப்படி ஒருவேளை அமெரிக்கா கட்டுப்பாடுல அந்த கச்சா எண்ணெய் வந்துருச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு என்ன மாதிரியான நஷ்டம் வரும், இல்ல லாபம் வருமா சார்? இல்லம்மா, இந்தியாவுக்கு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை. அதாவது நமக்கு இப்ப நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, சரியா? இன்னைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுக்காகவே அதை வந்து இந்தியா வாங்கக்கூடாதுன்ற மாதிரி, அதாவது வெனிசுலாவிற்கு அடுத்த பவுண்டரி நாடு கயானா. இந்தியாவுக்கும் கயானாவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இந்தியா கயானாவில் ஆயில் ஃபீல்டுகளை ஏலத்தில் எடுத்து ONGC, இந்தியாவுடைய ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், அங்கே விதேஷ் சஞ்சார் நிகம் அங்கே வச்சிருக்கு. அங்கேருந்து நம்ம வாங்குறோம். இன்னொன்று, கடந்த மாதம் 8% பெட்ரோல் நம்ம அமெரிக்காலேயே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு நம்மக்கிட்ட காசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எங்கே வேணால் போய் வாங்கலாம். இப்போ பாகிஸ்தானோ
பங்களாதேஷோ பிச்சை எடுக்குது எவன் கொடுப்பான்ட்டு. வேற இந்தியா காசை நீட்டி கேட்குறோம், யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம். ஒரு காலத்தில் சவுதி அரேபியா, ஒமான் இவங்கள்ட்ட மாத்திரம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் ரஷ்யா, ஆப்பிரிக்கன் நாடுகள், பல நாடுகளில் இப்போ பெட்ரோல் எடுத்திருக்காங்க. இதில் அரேபியாவில் இருக்கிறதை விட அதிகமான பெட்ரோல் இதில் இருக்கு, ஆப்பிரிக்காவில் இருக்குது. அந்த நாடுகள்கிட்ட டெக்னாலஜி இல்லை. இன்னொன்று, ஒரு கம்பெனி போய் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்கா கம்பெனிகிட்ட வாங்கினா அவன் 5000 கோடிக்கு தரதை நம்ம 1500 கோடிக்கு தர முடியும். சரியா? அதெல்லாம் தான் இப்போ அதானி வந்து நமக்கு இதில் ஆஸ்திரேலியாலேயே மிகப்பெரிய ஒரு குவாரிய நிலக்கரி சுரங்கத்தை நடத்துகிறார். இஸ்ரேலில் ஒரு போர்ட்டை அதானி நிறுவனம் நடத்துகிறது. இதில் பர்மாவில் ஒன்று நடத்துகிறாங்க. அதை நடத்தியாச்சுன்னா நமக்கு பர்மா மூலமாக இதுக்கு போகிறதுக்கு வழி கிடைக்கிறது. அதாவது நம்மளுடைய பங்களாதேஷுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சிக்கன் நெக்கில் ப்ராப்ளம்னா இப்போ பர்மா மூலமாக போகிறதுக்கு வேலை நடக்குது. மோடி அரசு பல்வேறு வேலைகளை செஞ்சுருக்குமா. நமக்கு எத்தனை நாட்டுக்கிட்ட இருந்து வாங்கினாலும் பெட்ரோல் வாங்கி. ஆனால் இந்த வெனிசுலா மேலே தாக்குதல் நடத்துச்சு இல்லையா அமெரிக்கா, அதுக்கு வந்து இந்தியா வந்து எந்தவித ஒரு விமர்சனமோ கருத்துக்களையும் முன்வைக்கல அப்படின்ற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏமா நீங்கள் கத்துறதுனால ஏதாவது பண்ண முடியுமா? அஃபிஷியலாக எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு போகிறத தாண்டி இப்போ நீங்கள் கூச்சல் போட்டு உங்களுக்கு என்ன ஆகுது? நீங்க சொன்னதுனால சமாதானப்படுத்துறதுக்காகவோ அதை நிறுத்துறது சமாதானமும் இல்லை, இதுவும் நம்ம ஏத்துக்கவும் இல்லைம்மா. இப்ப இது நமக்கு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு பல விதத்தில் இது உதவி செய்யும். நாளைக்கு இதே மாதிரி நம்ம போய் பாகிஸ்தானுக்கு போயிட்டு காஷ்மீரோ இல்லை இந்தியாவுக்கு எதிராக பங்களாதேஷ் செஞ்சா இதை நம்ம செய்ய முடியும். இந்தியாவுக்கு இதனால லாபம் தான் சொல்றீங்க? இல்லை, இது இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, சீனா போய் பக்கத்தில் இருக்கிற தைவானை பிடிக்கலாம், இல்லை ஹாங்காங்கை பிடிக்கலாம். இப்போ உக்ரைனோட இவ்வளோ போர் போட்டுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த அதிபரை இதே மாதிரி தூக்கிட்டு வரதுக்கு முறையா சார்? ஒரு அதிபர், ஒரு நாட்டோட அதிபரை வந்து இதுதான்மா இங்கே பலம் கொண்ட ஒரு நாடு ஏழை. இப்போ உக்ரைன் கிட்ட நேரடியாக சண்டைக்கு போகிறதுக்கு அமெரிக்காவுக்கு தைரியம் இல்லை. 3 வருஷம், 4வது வருஷம் முடிய போகுது. 4 வருஷமா இவங்களா ஆயுதம் கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கு ஆயுதம் விற்கிது, அமெரிக்காவுக்கு ஆயுதம் விற்கிது, அவங்களுக்கு பெட்ரோலும் ஆயுதமும் விற்கிது ரஷ்யாவுக்கு. ஸோ அவங்க 2 பேரும் கொளிக்கிறாங்க. கஷ்டப்படுறது ஐரோப்பாவும் மற்ற மக்களும். ஸோ இது வந்து இப்போ அந்த எண்டிங் வருது. இனிமேல் இது நடக்காதுன்னு ஒன்று உக்ரைன் போரை நிறுத்தணுங்கிற நோக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்த ஓரிரு மாதங்களுக்குள்ள அது நிற்கலாம். அதே மாதிரி இப்போ வெனிசுலா மேலே தாக்குதல் நடத்துனது வந்து அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து அதை கொண்டாடுறாங்க. தேங்க்யூ ட்ரம்ப் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொண்டாடுறதையும் பார்த்தோம். ஒரு தரப்பினர் பார்த்தீங்கன்னா அதை எதிர்த்து போராட்டமும் செஞ்சுட்டு இருக்காங்களே சார். இல்லைம்மா, பாதி பேர் ஒரு தரப்பு, இதெல்லாம் நமக்கு இங்கே நம்ம மீடியா எதை காட்டுதோ நமக்கு தெரியும். இங்கே உதாரணமாக தமிழ் தேசியம்னு பேசுனீங்கன்னா நம்ம கண்ணில் தான் படும். இல்லை இதில் போனால் விஜய் ஆதரவாளர்கள் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக ஓட்டு வாங்கினா 10% தாண்டுவாங்களாங்கிறது எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும். ஸோ அமெரிக்காவை பொறுத்தவரை காரணங்கள் சில நிறைய இருக்கு. ஒன்று, அந்த நாடு இவங்களுடைய ஆயில் கம்பெனிஸை விரட்டி அடிச்சிருக்காங்க, அதனால அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது வருதுங்கிறாங்க, அதுக்கு பேர் அங்கேருந்து போதைப் பொருள் வருது. இதுக்கு ஆதாரங்கள் இருக்கணும். ஏன்னா அமெரிக்கா பொய் சொல்கிறதுக்கும் தயங்காது. ஈராக் மேலே போருக்கு சொல்லப்பட்ட காரணங்கள், அவங்கக்கிட்ட இது பெரிய ஆயுதங்கள் இருக்குன்னாங்க. இவங்க போய் எல்லாம் பண்ணி ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதனால அமெரிக்கா அன்னைக்கு இருந்த வேர்ல்டு இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வந்து எல்லாமே சேட்டலைட்டும் இதுலேயும் பார்த்துடலாம். ஸோ அமெரிக்கா எதிர்பார்த்தது நடக்குமான்னு தெரியாது. ஆனால் இது வந்து இந்தியாவிற்கும் பாடம், உலக நாடுகளுக்கு பாடம். இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நாளைக்கு எந்த நாட்டை வேணால் பிடிக்கலாம். ஏன்னா அவர் வந்து இப்போ அடுத்தது ஐரோப்பாவில் இருக்கிற கிரீன்லாந்தை நான் பிடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பண்ணிங்கன்னால் ஐரோப்பிய நாடுகளின் கூட்டமைப்புக்கு பேர் நேட்டோன்னு பேர். அந்த நேட்டோவே கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிபர் சொல்லியிருக்காரு. இன்னொன்று, எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று சொன்னார், உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு பரப்பளவுலன்னு சொன்னால் ரஷ்யா, அதுக்கு அடுத்த பரப்பளவு நாடு கனடாவை நீ என்னுடைய 51வது ஸ்டேட்டாக மாறிடு அப்படின்னு சொல்லி பேசினார். ஸோ இதெல்லாம் வந்து அராஜகத்தின் உச்சக்கட்டங்கள். அதனால இன்னைக்கு அமெரிக்கா வீக்காக இருக்கு. நீங்க பலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எனக்கு தைரியம் இருக்குன்னு ஒரு எத்தனை நாளைக்கு காட்டும். வெனிசுலா மேல தேவைப்பட்டா நாங்க ராணுவ தாக்குதலை கூட நாங்க இறக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் சொல்றது வீக்காக இருக்கிற நம்ம வடிவேல் கதை தான். வடிவேல் வந்து வெளியில இப்ப இடைக்கால அதிபரா வந்து டெல்சி அவங்களும் வந்து பதவியேற்றிருக்காங்க. இப்ப அவரையும் வந்து இன்னும் விடுவிக்கல. எப்போ அதை விடுவிப்பாங்க? அந்த வெனிசுலாவோட அந்த பிரச்சனை எப்ப தீரும்? அதுக்கு என்ன இல்ல, இப்போதைக்கு இது தீராதுமா. ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்கு இருப்பாங்க. பட் அங்க நெகோசியேட் பண்ணி அமெரிக்கா சொல்வதை இப்போ இருக்கிற நீங்கள் துணை ஜனாதிபதி ஆனவர் கேட்பாரா, இல்லை அங்கே தேர்தலை வச்சு இவர் முழுசாக கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷில் தேர்தலே இன்னும் வைக்கல. 1.5 வருஷமாக இவர் தான் இருக்கார். ஆனால் நாடு கீழேயே போயிட்டுருக்கு.
சரியா? பிப்ரவரியில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் தேர்தல் நடத்தாமல் இருக்கிறதுக்கு இந்தியா எதிர்ப்பு, இந்துக்கள் எதிர்ப்பு வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் கூட தேர்தல் நடக்குமாங்கிறது 100% உறுதி இல்லை. ஸோ இங்கே ஆனால் யூனஸ் வந்து அமெரிக்காவுடைய ஒரு பொம்மை. ஸோ அது மாதிரி அந்த புதிய அதிபர் பொம்மையா இருப்பார்னா அவரையே விட்டுடலாம், இல்லாட்டி இவங்களுக்கு வேணுங்கிற இன்னொரு பொம்மையை வைக்கலாம். ஆனால் வெனிசுலால அந்த நாட்டில் மடூரோக்கு ஆதரவு தான் அதிகமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கு யாரும் பெரிதாக ஆதரவு கொடுக்கல. இவங்க எதிர்பார்த்தது ஆஹா மடூரோ தூக்கிட்டாங்க, நல்ல ஆட்சி வரப்போகுதுன்னு கொண்டாடுவாங்கன்னு பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணு நடக்கல. ஆனா இவர் வந்து இப்ப ராணுவ தாக்குதல கூட தேவைப்பட்டா அங்க நான் வந்து நடத்துவேன் அப்படின்ற மாதிரி அந்த மத கலவரத்தை வந்து தூண்டி விடுறாரு சார். ஏமா இப்ப உங்க வீட்டு வாசல்ல பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை போட்டா நம்ம சண்டை போட முடியும், ஒரு 100 வீடு வந்து சண்டை போட்டா நம்மளால போட முடியுமா? அது மாதிரி அமெரிக்காவுடைய பலம் வெனிசுலா மாதிரி 100 மடங்கு பலம். சண்டை போடுற கெப்பாசிட்டி கிடையாது. அவன் வாங்கி வச்சிருந்த சைனா எக்யூப்மெண்ட்டும் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ மிரட்டி பார்க்குறாரு. இப்போ வந்து இது உலகத்துக்கு வைக்கிற ஒரு இதுமா, நான் தான் பலசாலி, நான் நினைச்சா பண்ணுவேன், இல்லை நான் நினைச்சா எங்க வேணா போவேங்கிறது. இதுல என்னன்னா அடுத்த பெரிய பலசாலியான உக்ரைன் போர்ல சிக்கிட்டு இருக்கிறதுனால ரஷ்யா வர முடியல. சீனாக்கும் இதுக்கும் மிகப்பெரிய தூரம். பட் சீனாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்பிரிக்காவில் மிக அதிக அளவில் இருக்கு. ஸோ பட் சீனா என்ன பிரச்சனைனா அவனுடைய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு தெரியாது. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் அந்த ஆயுதங்களை நம்பி பாகிஸ்தான் நம்மக்கிட்ட அடி வாங்கிச்சு. இப்போ அவன் ஆயுதங்களை வச்சுக்கிட்டு வெனிசுலா அடி வாங்கியிருக்கு. ஸோ சீனா அந்த அளவுக்கு போவாங்களா? பட் அட்லீஸ்ட் குரல் கொடுக்கணும். அதாவது நீங்கள் இது சண்டைக்கு போகலன்னா கூட சீரணுங்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் சீரணும், இந்தியா சீர வேண்டியதில்லை. பட் சீனாவிற்கு அது மிக முக்கியம். ஏன்னா அடுத்த பலசாலி நாடுன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்க செய்யணும். இந்தியா இன்னொரு 5 வருஷம் இதே வேகத்தில் போயிட்டு இருந்தா இந்தியாவுடைய ஜிடிபி சீனாவில் பாதிக்கு மேலே வந்துடும். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மோடி மேல அதிருப்தியில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காரு. அப்படி இந்தியா மேல ஏதாச்சும் அவர் எதிர்ப்பை தெரிவிச்சாலோ ஏதாச்சும் தாக்குதல் நடத்த முயன்றாலோ எந்த மாதிரி இந்தியா பதிலடி கொடுக்கும்? இல்லை தாக்குதல்லாம் செய்ய முடியுமா? அதுமா இந்த தூரம் இந்த இதை வச்சுட்டு ரொம்ப நாள்லாம் பண்ண முடியாது. இப்போ மோடி வந்து என்னுடைய நண்பர் தான், ரஷ்யாவிலேருந்து வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு காலையில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர், நீங்கள் கேட்டீங்களே இந்தியா ஏன் கொடுக்கலன்னு, வெனிசுலா மீதான தாக்குதல் மோடிக்கு அதிருப்தி தான்னு இவர் பதில் கொடுத்துட்டார். ஸோ பிரச்சனை என்னன்னா, இந்தியாவுடைய மொத்த எக்ஸ்போர்ட்டு 430 பில்லியன், அதில் அமெரிக்காவுக்கு செய்யப்படுறது 85, இங்கேருந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்குறது 45. இப்போ போன மாதம் எல்பிஜி அங்கேருந்து வாங்குறோன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆயிலும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த வித்தியாசமும் குறைஞ்சிரும். பட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம வடிவேலு மாதிரிமா, காலையில் ஒன்று பேசுவார், அந்த வேற வாய், சாயந்தரம் இன்னொரு வாய். அது நம்ம அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி நபர். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பத்திரிகையில் அவர் பேர் வரணுங்கிறதுக்காக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த கூகுள், மைக்ரோசாஃப்ட், இவங்க விண்டோஸ் இந்த நிறுவனம் எல்லாருமே, அமேசான், இவங்க எல்லாரும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு ஏஐ டெக்னாலஜிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களால இந்திய பொருட்கள் இல்லாமல் அவங்களால சர்வை பண்ண முடியாது. இவ்வளவு இப்போ டேக்ஸ் போட்டிருக்காரு, 50% டேக்ஸ். ஆனால் அது மொபைலுக்கு கிடையாது, மருந்து பொருட்களுக்கு கிடையாது. அமெரிக்காவில் விற்கிற மருந்து பொருட்களில் 50% இந்தியாது, 50% சீனாது. மீன் ஒரு 45%, ஒரு 10% உள்ளூர் இருக்கும். நிக்கோலஸ் மதுரோவை வந்து ஒரு நாடு கடத்தி அந்த காவல்துறை கிட்ட வச்சிருக்காரு. அமெரிக்கா காவல்துறையினுக்கு கீழே இருக்காரு. நரகத்தில் இருக்க மாதிரி நான் வச்சிருக்கேன் மதுரோவை வந்து அப்படின்ற மாதிரியும், அவர் உயிரோட வருவாரா அப்படின்ற மாதிரியும் பல கருத்துக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, கேள்விகளும் வந்துட்டு இருக்கே சார், அதுக்கு என்ன சார்? இல்லைம்மா, அதாவது ரூல்ஸ் மனித உரிமைங்கிறது எல்லா நாட்டிலையும் உண்டு. சிறை கைதிகளுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கோ நம்ம இதுலேயே நீங்களும் போனால் ஒன்று இருக்கும். அதே கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு உண்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து இவருக்குரிய இது கொடுக்கப்படும். ஆனாலும் இதெல்லாம் யூடியூப் சேனலில் கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் போடலாம். ஐ மீன் நம்ம ஒரு யூடியூபர் கைதான போட அவர் உயிரோட வருவாரான்னு நம்ம ஆளுங்க போட்டாங்க, சரியா? அதனால இதெல்லாம் வெறும் ஹைப்பு தான். பட் இப்போ என்னுடைய சந்தேகம், இவங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரு 6-8 மாதம் அந்த
இல்ல அந்த நாட்டில் இவங்களுக்கு இப்ப துணை அதிபர் இவங்க சொல்றபடி கேட்பாங்களா, இல்ல இவங்க இது அதாவது ஏற்கனவே நோபல் பிரைஸ் கொடுத்து அந்த எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்து வைப்பாங்களா? இது பண்ற வரைக்கும் இவரை கைதுல வச்சுட்டு அதன் பிறகு வேற ஏதாவது ஒரு தீவிலையோ நாட்டிலேயோ கொண்டு போய் இவரை நாடு கடத்தி அங்க சந்திப்பார்னு ஒரு பங்களால தங்க வச்சாலும் நடக்கலாம். அப்ப இது எல்லாரும் ஏமாற்றும் வேலை தானே. இது வந்து இத்தனை நாடுகள் இல்லம்மா, அமெரிக்கா அவங்களுக்கு வேணுங்கிற பெட்ரோல் கிடைக்கும்ல அடுத்த 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு. அதாவது மற்ற நாடுகள் வந்து கோபம் அடையாதா அந்த வெனிசுலாவின் மேலும் அமெரிக்கா மீதுமே? ஏமா இதெல்லாம் அதான் சொல்லனே, பலம் உள்ளவன் தான் வெற்றி பெறுவான். அதனால இன்னைக்கு அமைச்சர் ரஷ்யா கிட்ட ஏன் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் பயப்படுது? இந்தியாவை விட பொருளாதாரத்தில் பாதி தான் ரஷ்யா. இந்தியாவுடைய ஜிடிபி 4.2, அவங்களது 2.2. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற அணு ஆயுதங்களும் மற்ற போர் விமானங்களும் இது அவன் நினைச்சான்னா ஒரு அணு ஆயுதத்தை கடலுக்குள்ள வச்சா சுனாமி வந்து இங்கிலாந்தே மூழ்கி போயிட முடியும். மனுஷன் ஒன்றும் ஆக மாட்டான். கடலுக்குள்ள வைக்கிற மாதிரி அணுகுண்டை வச்சிருக்கான். ஸோ எந்தெந்த நாடுகள் தீவா இருக்குது கடலில் இருக்குன்னா அது மூழ்கடிக்க கூட முடியும். ஸோ இதெல்லாம் பயந்து தான் பயப்படுறாங்க. ஸோ பிரச்சனை என்னன்னா இந்தியா, சீனா, ரஷ்யா இதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பிரிக்ஸ் என்ற ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, பிஆர்ஐ இந்தியா, சீனா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த 5 நாடுகள். இவங்க 5ஐயும் கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட உலக ட்ரேட்ல 60% வந்துடுது. சரியா? இவங்க சேர்ந்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு வேணும்னா நம்ம டாலரை யூஸ் பண்ண மாட்டோம். ரஷ்யாவுக்கும் சைனா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் அதே மாதிரி இந்தியாவுக்கும் சீனாக்கும் அவங்க இது பண்றப்ப ருப்பியில வாங்குவாங்க, நம்ம யுவான்ல கொடுக்கலாம். ஸோ டாலரை யூஸ் பண்றது குறைய குறைய அமெரிக்காவின் பலம் குறைகிறது. ஸோ அதாவது 1970களில் இது பெட்ரோ டாலர்னு சொல்லி சவுதி அரேபியாவை மிரட்டி 72ல போட்ட உடன்பாடு 2022ல முடிஞ்சுது. அப்போ சவுதி அரேபியா எல்லா நாடுகளும் டாலரை கொடுத்தா தான் பெட்ரோல் தருவாங்க. இப்போ எந்த நாடும் நீங்கள் போய் உங்ககிட்ட சக்தி இருந்தால் நீங்கள் கொடுக்குற செக்கு கிளியர் ஆகும்னா உங்கள் செக்கையே வாங்கிப்பாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்கு அவர் வெனிசுலா ஆயில் எடுத்துட்டு அவர் திருப்பி பில்லு போட்டால் டாலரில் போடலாம். இது ரொம்ப நாள் நடக்காதுமா, அது ஒரு 50 வருஷம் தாண்டி இருக்கு. ஸோ பெட்ரோ டாலரை காப்பாற்றுவதற்கும் தன்னுடைய ஆயில் வளத்தை காப்பாற்றுவதற்கும் பண்ணியிருக்கார் மோடி. கடந்த 5-6 வருடத்தில் இந்தியாவினுடைய சேஃப்டிக்கு பல விஷயங்களை பண்ணதுனால இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஓகே சார், தொடர்ந்து இதே போல் பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி.